நம்ம அந்த செய்தியும் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்தலம் சொல்வது என்ன, அது வந்து எஃகு கோட்டை அதிமுக அப்படின்னு சொல்லுது. ஸோ அதில் ஒரு கிரிப்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சமரசம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொருட்பட நம்ம படிக்கலாம். இல்லை நிலைப்பாட்டில் உறுதி காட்டுறாங்க அப்படின்னும் படிக்கலாம். அந்த எக்ஸ் ஹேண்டில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன தாயுமானவன்? குறிப்பாக இந்த கருத்து என்பது அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் ஒரு பாசிட்டிவ் சமிக்கையை தான் நம்ம பார்க்கணும். இரண்டு தரப்பு நிர்வாகிகளும் தொடர்ந்து இணைந்து திரைமறைவுல பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஒரு புறம் சமரச முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த மட்டில் எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவரையுமே கட்சியில மீண்டும் செயலாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும், அதே சமயம் பொறுப்புகள் தற்போதைய சூழல்ல வழங்கப்பட மாட்டாது, பொறுப்புகளுக்காக காத்திருங்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை அந்த எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர் இந்த கட்சி பொறுப்புகளுக்கு பெரிதும் பொருட்படுத்தாமல் கட்சியில தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கு தயாரான மனநிலைக்கு வந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தான் இது போன்ற கருத்துக்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலமாக உணர்த்தக்கூடிய செய்தி என்ன, பேச்சுவார்த்தை என்ன நிலையில் இருக்கு, இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சுவாரஸ்யமாக்கி கொண்டிருக்கிறது.